அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு 3 days முன்னாடி ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி சம்மந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பேசிஸ் மேலே நம்ம டிஸ்ட்ரிக்ட் டீம் லெட் பை பாரதிராஜா அண்ட் எஸ்ஐ அண்ட் டீம் அவர் சம்மந்தமாக நம்ம சிவகங்கையில் வந்து சில சோர்சஸ் செட் பண்ணுறாரு. அந்த அவரோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு மார்னிங்கு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமாக ஒரு 4 பேர் ட்ரக்ஸ் சம்மந்தமாக ஒரு சண்டே நடக்குதுன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ வந்த உடனே நம்ம சிவகங்கை டவுன் போலீஸ் எஸ்ஐ அண்ட் டீம் வந்து அந்த ஸ்பாட் அட்டென்ட் பண்ணுறாரு. அட்டென்ட் பண்ணும்போது 4 பேர் அவருக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து பிரித்து டிவைட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்று அரெஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது இது வந்து ஒரு சிந்தடிக் ட்ரக் மாதிரி தெரிய வந்தது. ஸோ உடனே நம்ம லேப் இன்சார்ஜ் வர சொல்லி அவங்ககிட்ட டெஸ்டிங் கிட் இருக்குது. அந்த டெஸ்டிங் கிட் மூலமாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இது மெத்தாம்ஃபெட்டமைன் அந்த ஒரு சிந்தடிக் ட்ரக் அது சொல்லி நம்ம தெரிய வந்த உடனே மிச்ச ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி NDPS ஆக்ட் படி இந்த 4 பேருமே நம்ம கைது செஞ்சோம். 4 பேர் கைது செஞ்சு இன்னைக்கு இப்போ ரிமாண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ இவர் இந்த 4 பேர்கிட்ட நம்ம சீஸ் பண்ண மொத்த ப்ராப்பர்ட்டி வந்து 3 கிலோ மெத்தாம்ஃபெட்டமைன் இருக்கு. இதோட பிளாக் மார்க்கெட்ல வேல்யூ வந்து 1 kg வந்து 5 crores வரைக்கும் போகும். ஸோ நான் இன்னைக்கு சீஸ் பண்ணது மொத்தம் வேல்யூ வந்து 15 crores வரைக்கும் இருக்கும். இது ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சிவகங்கையோ இல்லை தமிழ்நாடுக்காக இல்லை, ஆக்சுவலி இது வந்து மலேசியாவுக்கு போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி. இந்த குருவிஸ்ன்னு சொல்லுவோம், அவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொண்டு போவார். ஸோ ஒரு குருவி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பெங்களூர் இந்த மலேசியா கொண்டு போக வேண்டியது. பட் பெங்களூர்ல வந்து ஃப்ளைட் ஏற முடியல சில ரீசன்ஸ்னால அந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பி அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கொடுக்காம அது வந்து சிவகங்கை வருது. அது எதுக்காக வந்துச்சு இதெல்லாம் சில டீடைல்ஸ் இருக்கு. பட் அது இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறனால அது டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சிவகங்கை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சண்டே இதில் நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, நம்ம அரெஸ்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து இப்போ மொத்தமாக 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரசூல் தீன் இவர் வந்து இளையாங்குடி சேர்ந்தவரும், பட் இப்போ சென்னையில் செட்டில்டா இருக்காரு. தென் சவுபுக்கர் சாதிக் இவரும் இளையாங்குடி சேர்ந்தவரும், சென்னையில் செட்டிலா இருக்காரு. இவர் 2 பேர் தான் இந்த குருவி அரேஞ்ச் பண்ணி அனுப்புறாரு. இப்போ முகமது ஹஃபீஸ் அதுக்கப்புறம் முகமது ரஃபீக்னு சொல்லி இது 2 பேரும் திருச்சி சேர்ந்தவர். இவர் 2 பேரும் அந்த குருவி இந்த அந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி வாங்குறோம்னு சொல்லி அவர் முயற்சி பண்றாரு. அதெல்லாம் அவர் சிவகங்கை வந்திருக்காரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணியிருக்கோம். இதுல பின்னாடி வந்து யார் யார் இருக்காரோ இந்த நெட்ஒர்க் யார் யார் இன்வால்மெண்ட் இருக்கும், போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அந்த சென்ஸ் யாருக்கு போகுதோ அண்ட் யாருன்னு இது ஆரிஜின் ஆச்சு ப்ராப்பர்ட்டி, இதோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் இருக்கனால ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்ல முடியல. பட் அதர்வைஸ் இப்போ 4 பேர் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி இப்போ ரிமாண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சென்னை NIBCIDல இப்போ ரீசெண்டாகவே ஒரு 3 kgs அவரு மெத்தாம்ஃபெட்டமைன் இங்கே பிடிச்சிருக்காரு ராம்நாடு கோஸ்டல் ஏரியாஸ்ல. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த முன்னாடி பிடிச்ச மாதிரி தெரியல. சிந்தடிக் ட்ரக்ஸ் அதை பத்தி எனக்கு நாலேஜ் மேபி NIBCID பண்ணியிருப்பாரு, நான் அதை செக் பண்ணிக்கிறேன். அதான் சொன்னல, இது ப்ராப்பர்ட்டி வந்து சென்னை இந்த ஆரிஜினேட் ஆகி பெங்களூர் மூலமா மலேசியா போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ சென்னை மூலமா பெங்களூர் போய் இந்த குருவி வந்து அந்த ஃபிளைட் ஏறாம அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளே சேல் பண்ணிடலாம் அவர் நோக்கத்துல சிவகங்கை வந்திருக்காரு. இங்க சோர்ஸ் ஏன்னா அவர் நேட்டிவ் சிவகங்கைனால இங்க கொண்டு வந்திருக்காரு. பட் அவரால் முடியல. அதுக்குள்ள நம்ம போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது, நம்ம அவரை பிடிக்கிறோம். இல்ல சென்னை மூலமா பெங்களூர் வந்து பை ரோடு தான் போயிருக்கு. பெங்களூர் தான் ஃபிளைட் ஏறி மலேசியா போயிருக்கணும். அது போகாம டேரக்டா சிவகங்கை கொண்டு வந்திருக்காரு. பை ரோடு தான், எல்லாமே பை ரோடு தான். மலேசியா போக வேண்டியது மட்டும் தான் ஃபிளைட். அதுக்கு டிக்கெட்ஸ் கூட போட்டிருக்கேன்னு சொன்னாரு. அது டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலி இன்னும் சொல்ல மறந்துட்டு, ஆக்சுவலி இந்த 4 பேர்ல 3 பேர் ரசூல் தீன், சபுக்கர் சாதிக் அண்ட் முகமது ரஃபீக், இந்த 3 பேருமே ஏற்கனவே குருவியா வேலை பார்த்திருக்காரு. கோல்டு ஸ்மக்லிங், எலக்ட்ரானிக் ஐட்டம் ஸ்மக்லிங், ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் இந்த மாதிரி பிசினஸ்ல கடந்த ஒரு 8-9 வருஷமா இருக்காரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அவருக்கு. இல்ல அதை சொன்னல, இல்ல இதே சொல்றேன். ஏற்கனவே கோல்டு ஸ்மக்லிங், ட்ரக்ஸ் ஸ்மக்லிங், தென் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் லைக் ஐபோன்ஸ் இந்த மாதிரி ஸ்மக்லிங்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. ஸோ குருவியை ஹேண்டில் பண்றதும் குருவியா இவரே போறதும் எல்லாமே ஒரு புதுசு கிடையாது. இவர் நல்லா பழகிருக்காரு இந்த பிசினஸ். அதை இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் இன்வெஸ்டிகேஷன் போகுது.